Hi friends, welcome to For You Tamila YouTube channel. இந்த வீடியோவில் ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பேங்க் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1000 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 48,000 ப்ளஸ் அலவன்ஸும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன போஸ்டிங், ஏஜ் லிமிட் எவ்வளோ, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அண்டு சிந்த் பேங்க்லேருந்து லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் போஸ்டிங்காக வேண்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் தான். இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 1000 வேக்கன்சி இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 65 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேக்கன்சியை கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20 to 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எனி ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்கில் மினிமம் 18 month எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. கமர்ஷியல் பேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க் எஸ்பிஐ பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கனரா பேங்க்கு. ப்ரைவேட் பேங்க்கில் ஆக்சிஸ் பேங்க்கு, சிட்டி யூனியன் பேங்க்கு, ஃபெடரல் பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசி பேங்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 48,000 ப்ளஸ் அலவன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்கள் சிபில் ஸ்கோர் 650 அல்லது அதற்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சிபில் ரிப்போர்ட்டை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு அண்டு பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. நார்மல் பேங்க் சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதை அட்டன் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் போஸ்டிங் போக முடியும். எக்ஸாம் அண்டு அதர் டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கிறணுன்னா பேங்க் வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, சேலம், மதுரை இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எங்கே நியரஸ்ட்டாக இருக்கோ அங்கே போய் எக்ஸாம் எழுதிக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி இந்த கேட்டகரிக்கு 100 ப்ளஸ் டேக்ஸு ப்ளஸ் சார்ஜஸ்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி இவங்களுக்கு 850 ப்ளஸ் டேக்ஸு ப்ளஸ் சார்ஜஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் வெப்சைட்டில் போய் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கேட்டிருக்க டாக்குமெண்ட்டெல்லாம் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் சென்ட் பண்ண முடியும். இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், ஈரோடு, வேலூர் தீஸ்லாம் இருக்குது. இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பர்மனன்ட் ஜாப் தான். இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிளோ இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.